பராசக்தி நீங்க படமா பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு போராட்டம், என்ன மாதிரியான ஒரு வீரியம் கொண்ட மனிதர்கள். நாம தமிழ் பேசணும், நாம இன்னைக்கு வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஒரு ஒரு அரசு வேலையை பெறணும், இல்ல ஒரு அரசு எக்ஸாம்ஸை எழுதணும், தேர்வுகளை எழுதணுங்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான ஒரு முயற்சிகளை, என்னென்ன மாதிரியான உயிர் தியாகங்கள் எல்லாம் ஒரு கூட்டம் செஞ்சிருக்கு அப்படின்னு காட்டின விதமும், அதை தமிழ் சினிமாவுக்கு அற்புதமா கிராஃப்டா கொண்டுட்டு வந்து காட்டிய சுதா கொங்காரா அவர்களுக்கும் பாராட்டுக்கு. இதுல எந்த இடத்துலயுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனோ, இந்த படம் வந்துட்டு எந்த இடத்துலயும் வந்துட்டு படம் பார்த்துட்டு வரும்போது சில படங்கள் இருக்கும், நீங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்களோ இல்ல வந்துட்டு சில படங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா, படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது பாதிக்கப்பட்டவர்களுடைய பார்வையிலேருந்து பாத்தீங்க அப்படின்னு எவன் பாதிப்புக்கு உள்ளாக்கினானோ அவனை வெட்டினோன்னு தோணும். அப்படி ஒரு மாதிரியான ஒரு வெறி ஒண்ணு வரும். அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு வெறியும் வடக்கு நண்பர்கள் மேலேயோ இல்லை ஹிந்தி திணித்தவர்கள் மேலேயோ இந்த படம் ஏற்படுத்தவே இல்லைங்கிறது ஒரு நல்ல ஒரு விதமா தான் நான் பாக்குறேன். சுதா அவர்கள் ஹேண்டில் பண்ண விதம் வந்து நல்லா தான் அந்த மாதிரி தெரியுது.